பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே தம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருள்வாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற ஒரு காரியம், பரலோக ராஜ்யம் இத்தகையது. இயேசுநாதர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பல உவமைகளை வேத புஸ்தகத்திலே நமக்கு தந்திருக்கிறார். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்திலே சில உவமைகளை இயேசுநாதர் நமக்கு தருகிறதை நாம் காண முடியும். அதிலே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் முதல் 9 வசனங்களுக்குள் இயேசுநாதர் 4 விதமான நிலத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறார். 4 விதமான நிலங்கள், ஆர் 4 kinds of soil. 4 விதமான நிலங்களை குறித்து சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். அவைகளை நாம் சிந்தனை செய்வோம். இவைகளை இயேசுநாதர் ஓமைகளாக சொன்னார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். 3வது வசனத்தில் என்ன படிக்கிற போது, அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லிவிட்டு, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லுகிறார். இயேசு கடவுளுடைய ராஜ்யத்தின் ஆவிக்குரிய ரகசியங்களை இயற்கையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். இயற்கையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். நாம் வாழுகின்ற இயற்கை சூழலை மறந்து நாம் வாழ முடியாது. நாம் வாழ்வதற்கு இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த இயற்கை சூழல் நன்றாக இல்லாவிட்டால் நாம் வாழ்வது மிக கடினம். ஆகவே இயற்கையையும் மனிதனையும் ஒரு நாளும் வெவ்வேறாக பிரிக்க முடியாது. மனிதன் இயற்கையை சார்ந்திருக்கிறான், இயற்கை மனிதனை சார்ந்திருக்கிறது. இயற்கையும் மனிதனும் ஒன்றுக்கொன்று அல்லது ஒருவருக்கொருவர் சார்ந்திருக்கிறவர்கள். ஆகவேதான் இயேசுநாதர் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆவிக்குரிய ரகசியங்களை இயற்கையோடு ஒப்பிட்டு பேசினார். உவமைகள் பரலோக உண்மைகளை விளக்குகிற பூமிக்குரிய உதாரணங்கள். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். உவமைகள் பரலோக உண்மைகளை விளக்குகிற பூமிக்குரிய உதாரணங்கள். இங்கே கர்த்தர் தம்மை விதைக்கும் ஒருவருடன் ஒப்பிடுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லுகின்ற போது, விதைக்கிறவன் மனுஷகுமாரன் என்று அவர் சொல்லுகிறார். விதைக்கிறவன் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 38வது வசனத்திலே சொல்லும்போது, நிலம் உலகம் என்றும் விதை தேவ வசனம் என்றும் சொல்லி இருக்கிறதை நாம் அங்கே கவனிக்கிறோம். நிலம் இந்த உலகம், விதை தேவ வசனம். ஆகவே விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்றால், இந்த உலகமாகிய நிலத்திலே வேத வசனமாகிய விதைகளை இயேசுநாதர் விதைப்பதற்கு அது ஓமையாக ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் நமக்கு நல்ல வார்த்தைகளை அவருடைய திருமறை வழியாக நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு பலரும் இந்த திருமறை வார்த்தைகளை கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் அல்லது செவி கொடுத்து சிந்திப்பதற்கும் தவறுகின்றார்கள். மாறாக, யார் என்னை குறித்து சொல்லுவார், யாராவது என்னை குறித்து குறி சொல்வார்களா என்று ஓடுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதவசனம் நன்றாய் நமக்கு ஒன்றை தெளிவுபடுத்துகிறது. நாம் எங்கும் ஓடி திரிய வேண்டிய அவசியமில்லை. வேத வசனம் நமக்கு போதுமானது. இந்த வேத புத்தகத்திலே கடவுள் சொல்லி இருக்கிற வேத வார்த்தைகள் நம்மை ஊக்கப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது, வாழ்விக்கிறது. அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதைத்தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் ஓமையை இயேசுநாதர் இங்கே சொல்லுகின்றார். 4 விதமான நிலங்களை இந்த பகுதியிலே இயேசுநாதர் சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். முதலாவது ஒன்றை அவர் சொல்லுகிறார்,
4வது வசனத்திலே அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது என்று சொல்லுகிறார். வழி அருகே அல்லது பாதை ஓரம். இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? பாதை ஓரமான நிலம், பாதை ஓரம். மார்க்கு சுவிசேஷத்திலும் நாம் இதை கவனிக்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே இந்த உவமையை இயேசுநாதர் அங்கே சொல்லி இருக்கிறார். அப்போ பாதை மனிதர்கள் நடந்து 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 அது கெட்டியாய் இறுகி போன ஒரு நிலையில் உள்ள ஒரு இடம். பாதை எப்படிப்பட்டது? மனிதர்கள் அந்த வழியாய் நடந்து 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 அதன் மூலமாய் அந்த மண் அது கெட்டியாய் இறுகிவிட்ட ஒன்றுதான் பாதை, பாதை ஓரம். அப்படியானால் சில விதை பாதை ஓரம் விழுந்தது என்று இங்கே இயேசுநாதர் சொல்லும்போது கெட்டியாய் மண் இறுகிவிட்ட ஒரு சூழ்நிலையை சொல்லுகிறார். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். உள்ளம், உள்ளம் கெட்டியாய் இறுகிவிட்ட ஒரு உள்ளத்தில் இயேசுநாதர் சொன்ன விதை விழும்போது என்ன நடக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 4வது வசனத்திலே பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. நன்றாய் கவனியுங்கள். கெட்டியாய் இறுகி போன கல்லான ஒரு இருதயத்திலே வேத வசனம் எவ்வளவுதான் விழுந்தாலும் அதை பறவைகள் வந்து பட்சித்து போடுகின்றது. பறவைகள் என்று நாம் சொல்லும்போது ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பறவைகள் எங்கும் பறந்து திரிபவை அல்லது எங்கும் சுற்றி திரிபவை. நன்றாய் கவனியுங்கள். பறவைகள் எங்கும் சுற்றி திரிபவை. 1 பேதுருவின் புத்தகத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான். சத்துரு அல்லது சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படியானால் சாத்தான் அல்லது சத்துரு வேத வசனத்தை நம்மிலே ஆழமாய் உட்செல்ல முடியாதபடி அதை பிடுங்கி போடுவதற்கு, எடுத்து போடுவதற்கு அவன் வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 19வது வசனத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. இதற்கு விளக்கம் சொல்லும்போது இயேசுநாதர் சொல்லுகிறார், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பறவைகள் வந்து அதை பட்சித்து போடுகிறது. பலர் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். வசனத்தை நன்றாய் கேட்கிறார்கள், ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்கிறார்கள், அதிலெல்லாம் குறையில்லை. டிவிக்கு முன்னால உட்கார்ந்து மணிக்கணக்கா வேத வசனத்தை கேட்டு அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சொல்றதுக்கும் குறைவே இல்லை. ஆனால் இந்த ராஜ்யத்தின் வசனம், கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை அவர்கள் கேட்டும் அவர்கள் உணர்வடையாமல் இருக்கிறார்கள். உணர்வில்லாத ஒரு இருதயம் அவர்களுக்குள் இருக்கிறபடியினாலே அது எடுத்து போடப்படுகிறது, எடுத்து போடப்படுகிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை குறித்து சொல்லும்போது 23ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து என்று சொல்லுகிறார். அப்போ உணர்வில்லாத இருதயம் இந்த பாதை ஓரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். உணர்வில்லாத நிலை, குருட்டாட்டம், அறியாமை, இதெல்லாம் ஒரே கேட்டகரி. உணர்வில்லாத நிலை, குருட்டாட்டம், அறியாமை. இன்றைக்கு எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும், எத்தனை தான் வேத புஸ்தகத்தை படித்தாலும், எத்தனை தான் ஆலயத்திற்கு சென்றாலும் நமக்குள்ளே ஒரு குருட்டாட்டம் இருக்கிறது, நமக்குள்ளே ஒரு அறியாமை இருக்கிறது. அது என்னவென்றால், இயேசு ஆலயத்திலே இல்லை, இயேசு நாம் ஜெபிக்கிற இடத்திலே இல்லை, இயேசு நாம் வேதம் படிக்கிற இடத்திலே இல்லை. அவர் எங்கோ ஒரு ஊழியக்காரர் இடத்திலே தங்கி இருக்கிறார். அங்க போய் அவரை சந்தித்தால் நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். குருட்டாட்டம், அறியாமை, உணர்வில்லாத நிலை, இதெல்லாம் வழியருகே விதைக்கப்பட்ட
இந்த மக்களுக்கு ஒப்பாக இதை இயேசுநாதர் நமக்கு சொல்லி தருகிறார். லூக்கா 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பாதையோரம் மண்தான், கல் அல்ல, ஆனால் இறுகி போன நிலை, இறுகி போன உள்ளம், உணர்வு இல்லாத உள்ளம். நம்முடைய உள்ளம் எத்தகையது என்பதை நாம் சிந்தித்து மனம் திரும்ப கடவுள் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது ஒரு நிலத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார். 5வது வசனத்திலே, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கற்பாறையான நிலம். முதலாவது நிலம் பாதை ஓரம், வழி அருகே, வேசைடு. இரண்டாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிலம் கற்பாறையான அதிக மண் இல்லாத ஒரு நிலம், ஸ்டோனி லேண்ட் என்றதை நாம் அதை சொல்லலாம். அதிக மண் இல்லாத, அதாவது மேற்புறத்தில் மட்டும் மண் இருக்கிறது, உள்ளே அது மண் இல்லை, உள்ளே கற்பாறை. இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், மேற்போங்கான பாசாங்கான வாழ்வு, மேற்போங்கான அல்லது பாசாங்கு செய்கிற ஒரு வாழ்வு, பக்திக்குரிய வேஷம் அணிந்து உள்ளே பக்தியற்ற ஒரு நிலையை வெளிப்படுத்துகின்ற ஒரு உள்ளம்தான் இந்த கற்பாறையான நிலம். மண் ஆழமாய் இல்லை, கடின உள்ளம், வெளியே பாசாங்கு, வெறும் மதப்பற்று, ஆனால் ஆழமான அனுபவம் இல்லை. இந்த நிலையை இங்கே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த 5வது வசனத்திலே, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. நன்றாய் கவனியுங்கள், சீக்கிரமாய் முளைத்தது. வசனத்தை கேட்ட உடனே, ஆஹா எவ்வளவு அருமையான வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவ தூதன் வந்து பேசினது போல இருந்தது, கர்த்தர் எனக்காய் தான் பேசினார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் மண் ஆழமாய் இராதபடியினால் அங்கே என்ன நடக்கிறது? 6வது வசனம் சொல்லுகிறது, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. வெயில் ஏறின போதோ, வெயில் என்று நாம் இங்கே சொல்லுவது ஒருவேளை துன்பம், ஒருவேளை பாடுகள், ஒருவேளை உபத்திரவம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். துன்பம் வந்தபோது, பாடுகள் வந்தபோது, உபத்திரவம் வந்தபோது, வேதனைகள் வந்தபோது, இந்த வேத வசனம் அவர்கள் உள்ளத்தில் இல்லை, தீந்து போயிற்று, வேர் இல்லாமையால் அது உலர்ந்து போயிற்று. இந்த நிலத்திலே இந்த விதை வேர் கொள்ள முடியவில்லை. இந்த உள்ளத்திலே ஆண்டவர் போட்ட விதை அது முளைக்கிறது, ஆனால் வேர் விட அங்கே வழி இல்லை. 21வது வசனத்திலே சொல்லும்போது சொல்கிறார், கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறி போவான். கொஞ்ச காலம் மாத்திரம் அவன் நிலைத்திருப்பான், கொஞ்ச காலம் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுவான், ஸ்தோத்திரம் சொல்லுவான், கை தட்டுவான், பாட்டு பாடுவான், குதிப்பான், சாட்சி சொல்லுவான், எல்லாம் கொஞ்ச காலம். உபத்திரவம் வந்த உடனே, வேதனை வந்த உடனே, துன்பம் வந்த உடனே அவன் இடறி போகிறான், இடறி போகிறான். அத்தகைய நிலை நம்மிலே உண்டா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரக்கன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பேதுரு அப்போஸ்தலனை, பேதுரு என்கிற சீஷனை நாம் படித்தோமானால் மத்தேயு 16வது அதிகாரத்திலே நாம் படிக்கலாம். ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம். 16-17 வசனங்களிலே இயேசு அவனை பார்த்து சொன்னார், சீமோனே நீ பாக்கியவான். ஆனால் 19வது வசனத்திலே சொன்னார், நீ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உடையவன், அதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். பாக்கியவான் என்று சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உடையவன் என்று சொன்னார். ஆனால்
21, 22 வசனங்களில் அதே அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கொஞ்ச காலம் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருந்தான். கொஞ்ச காலம் இயேசு செய்த அற்புதத்தை ருசி பார்த்து அதிலே ஆவலாயிருந்தான். நான் இயேசுவுக்கு சீடன் என்று மார்தட்டி கொண்டிருந்தான். எப்ப உபத்திரவம் வந்ததோ, இயேசு சிலுவையை பற்றி எப்ப சொல்ல ஆரம்பித்தாரோ, அப்போ அவன் இடறி போனான். அன்புக்குரியவர்களே, இயேசுவை கடிந்து கொண்டான். ஒரு நொடி பொழுதில் பரலோகத்தின் திறவுகோல் என் கையில் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன், இனி பாடுகள் எதற்கு, இனி கஷ்டங்கள் எதற்கு, இனி வேதனை எதற்கு? ஒன்றை நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய கள்ள பிரசங்கிகள் இப்படி இருக்கிறார்கள். நீ இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டாய், இனி உனக்கு பாடு இல்லை, இனி உனக்கு கஷ்டம் இல்லை, இனி உனக்கு வேதனை இல்லை, இனி உனக்கு துன்பமே இல்லை. அப்படி வேத புஸ்தகத்தில் சொல்லவே இல்லை. பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, வேதனை உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்றுதான் இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசு சொன்னதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 33 வசனத்திலே ஆண்டவர் அப்படி சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேர் கொள்ளும்படி ஆழமான மண் இல்லாதபடியினால், கடின உள்ளமாயிருந்தபடியினால், வசனத்தை பதிப்பதற்கு வேர் இல்லாமல் அது தீந்து போயிற்று, உலர்ந்து போன, காய்ந்து போன ஒரு நிலை. மூன்றாவது ஒரு நிலத்தை குறித்து இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 7வது வசனத்திலே, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. கவனியுங்கள், முள்ளுள்ள இடம், தார்னி லேண்ட், முள்ளுள்ள நிலம். மார்க்கு 4வது அதிகாரம் 18 வசனத்திலும் நாம் இதை காண முடியும். முள் உள்ள நிலம், முட்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த நிலத்தில் விழுந்த விதை எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்தித்தால், அந்த 7வது வசனத்திலே முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இது வளர்ந்தது, முளைத்தது. ஆனால் அது முள்ளுள்ள இடம் ஆகையால் முள் வளர்ந்து இந்த விதை வளர்வதை தடுத்து அதை நெருக்கி போட்டது. முள் உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யம் அல்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். புரிந்து கொள்ளுங்கள், ஐஸ்வர்யம் அல்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். லூக்கா 8 அதிகாரம் 14வது வசனத்திலே நான் படிக்கிற போது அங்கே இயேசு இப்படி சொல்கிறார், சிற்றின்பங்கள். இயேசு சொன்னார், கவலைப்படாதிருங்கள். இயேசு சொன்னது என்ன? கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். கேட்கலாம், அது எப்படியா கவலைப்படாமல் இருக்க முடியும்? கவலை உள்ளத்தில் தங்கக்கூடாது. கவலை நம்முடைய உள்ளத்திலே தங்கக்கூடாது. மனுஷனுக்கு கவலை வருவது அது இயல்பு. ஆனால் அந்த கவலை நம்முடைய உள்ளத்திலே தங்குமானால் அது நம்முடைய உள்ளத்தை சுக்கு நூறாக உடைத்து விடுகிறது. நாம் முன்னேற வழி இல்லாமல் முன்னேற விடாமல் அது உடைத்து விடுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் கவலை நம்முடைய உள்ளத்திலே தங்குவதற்கு நாம் இடம் கொடாமல் வசனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். உங்கள் கவலைகளை படுக்கைக்கு எடுத்து செல்ல அவைகளை நீங்கள் முழங்கால் படியிட்ட இடத்திலேயே விட்டு விடுங்கள் என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் சொல்லுகிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ன சொல்லுகிறார் என்றால், அதை கவலைகளை எங்கே நீங்கள் முழங்கால் படியிட்டீர்களோ அங்கேயே விட்டு விடுங்கள். அதை உங்கள் படுக்கை அறைக்கு எடுத்து செல்லாதிருங்கள். அப்படியானால் அது உங்களிலே தங்கிவிடும். ஆகவே நீங்கள் படுக்கை அறைக்கு அதை எடுத்து செல்லாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கவலைப்படாதிருங்கள். ஐஸ்வர்யத்தின் மயக்கம்,
லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரைக்கும் இருக்கிற வசனங்களிலே ஆஸ்தி சேர்த்த ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தானியத்தை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று அவன் ஏங்குகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? லூக்கா 12ஆவது அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனத்தில் அது முடியும் போது இயேசு சொன்னார், உங்களுக்குள்ளதை விற்று பிச்சை கொடுங்கள், அப்போ பரலோகத்திலே பொக்கிஷம் சேரும், நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷம் சேருங்கள். பட் இங்கே இந்த ஐஸ்வர்யவான் அப்படி அல்ல, தனக்கு சேர்த்து வைக்கிறான். இன்னும் சேர்க்கணும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னும் சேர்க்கணும். ஆனால் இயேசுநாதருடைய பதில் என்ன? 20வது வசனத்திலே லூக்கா 12:20 இயேசுநாதர் சொல்லுகிறார், மதிகேடனே. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? மதிகேடனே, அவன் தன்னை புத்திமான் என்று எண்ணினான். நான் புத்திமான், அதனால நான் சின்ன வயசுல ரொம்ப சேர்த்து வச்சிட்டேன். ஆனா இயேசு சொல்லுகிறார், மதிகேடனே. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிற்றின்பம் நெருக்கி போட்டது, பலன் கொடுக்க முடியவில்லை, வளர முடியவில்லை, அது பாதியிலே நின்று போய்விட்டது. நான் ஊழியத்தை ஆரம்பித்து இது 44வது வருஷம். என்னோடு சேர்ந்து அல்லது எனக்கு பின்னால் ஊழியத்தை ஆரம்பித்த பலர் இன்றைக்கு ஊழியத்தில் இல்லை. ஊழியத்தை ஆரம்பித்த புதுசிலே ஒரு சில நாட்கள் வேகமாய் குதித்தார்கள், வேகமாய் துள்ளினார்கள். ஆகா, எங்கள் கையிலே தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், நாங்கள் தான் இந்த உலகத்திலே அற்புதம் செய்கிறவர்கள் என்றெல்லாம் குதித்தார்கள், துள்ளினார்கள். பட் அவர்களால் நிலை நிற்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தின் காரியங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த முட்கள் அவர்களை நெருக்கி போட்டபடியினாலே அவர்கள் நிற்க முடியாமல் போய்விட்டது, வளர முடியவில்லை, பாதியிலேயே நின்றுவிட்ட ஒரு நிலையை இங்கே நாம் காண்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் உள்ளம் எத்தகைய நிலம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். 4வது ஒரு நிலத்தை குறித்து இயேசுநாதர் இங்கே சொல்லும்போது இங்கே சொல்லுகிறார் 8வது வசனத்திலே, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது என்று சொல்லுகிறார். நல்ல நிலம், பண்படுத்தப்பட்ட நிலம். இங்கே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே இதை விளக்கம் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு முக்கிய வார்த்தை சொல்லுகிறார், உணர்கிறவன். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி மனதை திறந்து. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே என படிக்கிற போது, எம்மாவூர் சென்ற சீடர்களின் மனதை திறந்தார், இயேசு திறந்தார். அவர் சொன்ன வேத வாக்கியங்கள் அவர்களுக்கு உட்செல்லும்படி இயேசு அவர்களுடைய மனதை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகலவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 14:26 சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்படியானால் நல்ல நிலத்தில் விழுகிற இந்த விதை அது எதற்கு சமம் தெரியுமா? பலன் கொடுக்கிற உள்ளம், பலன் கொடுக்கிற இதயம், பலன் கொடுக்கிற வாழ்வு. வசனத்தை கேட்டு வசனத்துக்கு செவி கொடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிற அனுபவம் உண்டாகும், கனி கொடுக்கிற அனுபவம் உண்டாகும். தோட்டத்திலே செடியை வளர்க்கிறோம், மரத்தை வளர்க்கிறோம், அந்த மரத்திலே கனி இல்லை என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. மரத்தை கொத்தி எருப்படுகிறோம், மரத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறோம், எல்லாம் செய்கிறோம், உரமிடுகிறோம்,
கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பலன் இல்லாவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை. அப்படித்தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதை வளருகின்றது, அது பலன் கொடுக்கிறது, கனி கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, 4 விதமான நிலங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். முதல் நிலம் பாதை அருகே உள்ள நிலம், the wayside. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிலம் கற்பாறையான அதிக மண்ணில்லாத நிலம், a stony land. மூன்றாவது ஒரு நிலம் முட்கள் நிறைந்த ஒரு நிலம், thorny land. நிறைவாக ஒரு நிலம் நல்ல நிலம், a good land. பண்படுத்தப்பட்ட நிலம். இதை இப்படி சொல்லலாம், பண்படுத்தப்பட்ட உள்ளம், உணர்கின்ற உள்ளம், உணர்வடைகின்ற உள்ளம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். அர்த்தமுள்ள வாழ்க்கை, ஒரு பயனுள்ள வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை. இந்த கனி கொடுக்கிற வாழ்வுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். இயேசு மனுஷகுமாரன் வேத வசனத்தை விதைக்கிறவர். அவர் விதைக்கிறார், வேத வசனத்தை நமக்குள்ளே விதைக்கிறார். இந்த விதை நமக்குள்ளே விழுகிறது. ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நல்ல நிலத்தில் விழுகிற விதையா, அல்லது பாதை ஓரம் விழுகிற விதையா, அல்லது கற்பாறையான இடத்தில், மண்ணில்லாத இடத்தில் விழுகிற விதையா, அல்லது முட்கள் நிறைந்த நிலத்தில் விழுகிற விதையா? நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தில் விதை விதைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என் உள்ளம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்த்து, ஆண்டவரே, நானும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், எனக்கும் அந்த பரலோக வாழ்வு வேண்டும், அந்த நித்திய ஜீவன் வேண்டும், நித்திய வாழ்வு வேண்டும் என்ற அந்த உணர்வோடு ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேலோகத்தை நாடுகிறோம், அதின் ஜோதி பிரகாசத்தையும் பேரின்பத்தை வர்ணிக்கிறோம். பார்த்தால் என்னமாயிருக்கும், பார்த்தால் என்னமாயிருக்கும், பேரின்பத்தை வர்ணிக்கிறோம். பார்த்தால் என்னமாயிருக்கும், பாவமும் இல்லாமற் போம், கண்ணீர் சஞ்சலம் சோதனையும் வெற்றி சிறந்து ஓய்ந்திருப்போம். சேர்ந்தால் என்னமாயிருக்கும், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், பேரின்பத்தை வர்ணிக்கிறோம். சேர்ந்தால் என்னமாயிருக்கும், அங்கே இயேசுவையே சேவிப்போம், வெண் வஸ்திரம் தான் தரிப்போம்,
வானோர் சங்கம் சேர்ந்திடுவோம். சேர்ந்தால் என்னமா இருக்கும்? சொல்லுமா சேர்ந்து. சேர்ந்தால் 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 என்னமாயிருக்கும்? பேரின்பத்தை வர்ணிக்கிறோம். சேர்ந்தால் என்னமா இருக்கும்? ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அந்த பரலோக வாழ்வை தந்தருள்வாராக. அன்பின் பிதாவே, வசனத்தை கேட்ட மது பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரலோக வாழ்வை அருளி உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கு கர்த்தர் அவர்களை நடத்தி செல்லும். அவர்களை வாழ்வித்தருளும். ஆசீர்வதியும். இயேசுநாதர் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.